உண்டு எல்லாம் நம்ம தான். என்ன சம்பவம் தெரியுமா? கொஞ்சம் கஷ்டமான செய்தியா. என்ன சம்பவம்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முடி வளர்த்தணும் சரியா. டே ஒன்று சரி வீடியோ போட்டு ஜிம்மும் போகல, ஒன்றும் செய்யலை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பாண்டியானா உண்டுல, பாண்டியான சொன்னேன் 1ஆம் தேதி டே 1 தொடங்கி. அப்படி தொடங்கல சொன்னா, நீ செல்லியை நான் செய்யலாம் சொன்னான். அப்போ அவன் ஒரு வழுக்கத்தலையும் சரியா. அதனால அவன் என்ன தெரியுமா, நீ டே 1 தொடங்கலைன்னா மொட்டை அடிச்சு செஞ்சான் சரியா. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒரு 5 மாதம் கஷ்டப்பட்டு தாடி முடி கொஞ்சம் நல்லா வளர்த்துனேன். ஃபுல்லாக வளர்த்துலான்னு பார்த்தேன். பார்த்தா பூம்பிட்டு போச்சு. ஒரு வாக்கு கொடுத்தாச்சுலா. அதனால நம்ம மொட்டை அடிச்சு தான் அவன் சரியா, வேறு வழி இல்லை. இப்போ நம்ம என்னங்க போகிறேன்னா மொட்டை அடித்தான் போகிறோம். சின்ன வகை காப்பாற்றணும் இல்லை. ஏன்னா நாளை டே 1 தொடங்கி சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்கேன். அதனால் வேறு வழி இல்லை, இன்னும் மொட்டை அடிச்சு ஆகணும். அப்படினால நான் டே 1 தொடங்கினேன்னா 2 மாதம் கழிச்சு கொஞ்சம் முடி வளர்ந்தா திரும்பி மொட்டை அடிச்சு நினைமா சரி. அதனால் திங்கள் நாளாக கண்டிப்பாக டே 1 தொடங்கணும். இப்போ அங்கே எங்கே போகிறேன்னா மொட்டை அடித்தான் போகிறோம் சரியா. இன்னும் அங்கே போய் பார்ப்போம் இப்படி வெட்ட போகிறேன். நம்ம கூட யாருன்னா நம்ம அபிலாஸ் ப்ரோ சரியா, ஒழிச்சாரோ உடம்பு பார்த்துருக்காம இப்போ சேவெல்லாம் பண்ணியிருக்காரு. பாடி பில்டர் மாதிரி நெஞ்ச மல்லையில எல்லாம் நம்ம தான் சரியா. எந்த ஸ்பாட்டில் வந்துச்சுன்னா குருசடி ஆப்போசிட்லேயே நம்ம அண்ணன் கடையை வந்திருக்கேன் சரியா. இன்னும் உள்ள மட்டும் அடிப்போம் அவ்வளோதான் உண்டு. சீட்டில் வந்துருந்தா சரியா. பார்த்தா தெரியும் முடி கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்திருக்கு. நம்ம முடி வெட்ட ஏறிஞ்சுன்னா இவர் தான் இல்லை அவங்க தான். இதுதான் புதுமை ட்ரெண்டு. எல்லாம் நம்ம தான் ஒரு வழியாக மொட்டை அடிச்சா சரியா. எப்படி இருக்கு தெரியுமா? நீங்களே கமெண்ட்ல வச்சுருக்கீங்க எனக்கு கெட்டப் எப்படி இருக்குன்னு. என்ன பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. மொட்டை தான் ஒரு தனியாக ஒரு கலை சரியா. அவ்வளோதான் உண்டு. இன்னைக்கு இன்னும் கஷ்டம் பண்ணுவோம். நாளை டே 1 தொடங்கும். பை கைஸ். ஓகே பை.